are the truth. They have the truth. ஒவ்வொருவரும் தாங்கள் தான் சரி என்றும் அவர்களிடம் சத்தியம் உண்டென்றும் சொல்லி உரிமை பாராட்டுகிறார்கள். And the people that belongs to those churches should believe that. அந்த சபைகளை சேர்ந்த ஜனங்கள் அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். Because they have staked their destination, their eternal destination upon the teaching of that church. அந்த சபையின் போதகத்தின் மேல்தான் அவர்களுடைய நித்தியமாய் போய் சேர்கின்றதான இடத்தை அவர்கள் வைத்திருக்கிறபடினால். And they're so much different one from the other till it makes 900 and something different questions. அவர்கள் ஒருவருக்கொருவர் அவ்வளவு வித்தியாசமாய் இருக்கின்றபடினால் அது 900க்கும் மேற்பட்ட பிரிவுகளுக்கு கொண்டு போய் வித்தியாசமான கேள்விகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். Therefore, being 900 and something different questions, there's got to be one correct answer. ஆகையினால் 900க்கும் மேற்பட்ட வித்தியாசமான கேள்விகள் இருக்கின்றபடியால் அங்கே ஒரு சரியான பதில் இருக்கத்தான் வேண்டும். And I would like for us tonight, being that we're trying to go to heaven and to meet our Lord Jesus, who we all love. நாம் யாவரும் நேசிக்கின்றதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக நாம் பரலோகத்துக்கு செல்ல முயற்சிக்கின்றபடியால் இன்றிரவு நாம் இதை செய்ய விரும்புகிறேன். I would like to search in the scriptures to find that. அதை கண்டுபிடிக்க நான் வேத வார்த்தைகளை ஆராய விரும்புகிறேன். Now, if it is a Bible question, then it should have a Bible answer. இப்பொழுது இது ஒரு வேதாகம கேள்வியாய் இருக்குமாயின் அதற்கு ஒரு வேதாகம பதில் இருக்கத்தான் வேண்டும். It should not be able to come from a group of men, from any certain fellowship. அது எந்த ஒரு கூட்ட மனிதர்களிடத்திலிருந்தும் எந்த குறிப்பிட்ட ஐக்கியத்திலிருந்தும் or from some educator or from some denomination. அல்லது ஏதோ ஒரு உபாத்தியாயனிடத்திலிருந்தும் அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்தும் வரக்கூடாது. It should come straight from the scripture, where God's meeting place is of worship. தேவனை ஆராதனையில் சந்திக்கின்ற ஸ்தலம் எங்கே என்பது நேரடியாக வேதத்திலிருந்து தான் அது வர வேண்டும். And surely, being God, there is a meeting place somewhere that he meets. நிச்சயமாக தேவனாய் இருக்கின்றபடியினால் சந்திக்கும்படியான ஒரு ஸ்தலம் ஒன்று இருக்கின்றது. எங்கோ அவர் சந்திக்கின்றதான ஸ்தலம் இருக்கின்றது. Now we find out here that in Deuteronomy here at the beginning Moses reciting back the scripture. இங்கே உபாகமத்தில் நாம் காண்கின்றது என்னவென்றால் துவக்கத்திலே மோசே வேத வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லுகிறான். The things that he had told them, how he brought them out with a great strong arm out of Egypt and had first established them. எப்படி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து அவர்களை அவர் வெளியே கொண்டு வந்தார், அவர்களை எப்படி ஸ்தாபித்தார் என்ற காரியங்களையும் அவன் சொன்னான். They were called the people of God until they come out of the Egypt. அவர்கள் எகிப்திலிருந்து வெளிவரும் மட்டும் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். And then they were called the church of God. அதற்கு பிறகு அவர்கள் தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்டார்கள். Because the church is a congregating. ஏனென்றால் சபை என்றால் கூடி வருகின்றவர்கள் என்பதாகும். The church means called out ones, those who have been called out. அல்லது உண்மையாகவே சபை என்றால் அழைக்கப்பட்டவர்கள் வெளியே வரும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். And they come out of Egypt in order to be the church. ஒரு சபையாய் இருக்கும்படியாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டார்கள். Now God told them before they established the temple, whatever they did, அவர்கள் செய்த எல்லாவற்றிற்கும் தேவாலயம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னர் தேவன் அவர்களிடத்தில் I will choose the place of my worship and I'll put my name in it. என்னுடைய ஆராதனை தலத்தை நான் தெரிந்து கொள்வேன், என்னுடைய நாமத்தை நான் அதில் வைப்பேன் என்று சொன்னார். And that's the only place that God would ever meet anybody was by his own choosing. தேவன் எப்பொழுதாவது யாரையாவது சந்திப்பாரானால் அந்த ஸ்தலத்தில் தான் அவராகவே தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஸ்தலத்தில் தான் சந்திப்பார். He chose his place, and where he chose his place, he put his name. அவர் அவருடைய ஸ்தலத்தை தெரிந்து கொள்வார், அவர் தெரிந்து கொள்ளுகின்ற அந்த ஸ்தலத்தில் அவருடைய நாமத்தை தரிப்பிப்பார். The second verse here tells us that. இரண்டாவது வசனம் அதை நமக்கு சொல்லுகிறது. He would put his name in the place that he had chosen for people to worship him in. அவர் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு அதற்குள்ளாக ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக அந்த ஸ்தலத்திற்கு அவருடைய நாமத்தை தரிப்பிப்பார். Now the thing of it is we want to find where that place is.
இப்பொழுது காரியம் என்னவென்றால் அந்த ஸ்தலம் எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடிப்பது. With 900 and something different ideas, being it we're bypassing all heathen religion and just speaking of Christian religion. 900க்கும் மேற்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களாய், அதாவது எல்லா அஞ்ஞான மார்க்கத்தையும் தள்ளிவிட்டு கிறிஸ்துவ மதத்தை மட்டுமே பேசுகின்றதில், which have a feeling for the heathens, or I certainly wouldn't be going over there talking to them, but they're wrong. அஞ்ஞானிகளின் பேரில் எனக்கு ஒரு உணர்வு உண்டு, இல்லை என்றால் அங்கே போய் அவர்களிடத்தில் நான் பேச மாட்டேன், ஆனால் அவர்கள் தவறாய் இருக்கிறார்கள். Christianity is the only religion that's true. It's Christianity. கிறிஸ்தவம் மட்டுமே ஒரு உண்மையான மார்க்கமாய் இருக்கிறது. I'm saying that not exactly because I am a Christian, because I believe that to be the truth. நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கின்றபடியினால் நான் அப்படி சொல்லவில்லை, நான் அதை சத்தியம் என்று விசுவாசிக்கின்றபடியினால் சொல்லுகிறேன். It's the only religion that's right. அந்த ஒரு மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். I've been to the grave where the white horse is changed every 4 hours. 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு வெள்ளை குதிரை மாற்றப்படுகின்ற கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன். Where Mohammed, a great priest and leader right after Christ. அங்கே முகமது என்ற ஒரு பெரிய ஆசாரியன், கிறிஸ்துவுக்கு பின்பாக வந்த ஒரு பெரிய தலைவன், was supposedly to be a prophet, and I don't doubt what he was. Right after the Maccabee brothers. ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டியவன். அப்படி இருப்பதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை, சரியாக அந்த மக்கபி சகோதரர்களுக்கு பின்னர் வந்தவன். But when he died, he claimed that he had raised again and would conquer the whole world. அவன் மரித்தான், மறுபடியுமாய் உயிர்த்தெழுவேன் என்றும் உயிர்த்தெழுந்து முழு உலகத்தையும் ஜெயிப்பேன் என்றும் உரிமை பாராட்டினான். Now about every 4 hours they changed guards and they keep a white horse at his grave. 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை வெள்ளை குதிரையையும் காவலையும் அவனுடைய கல்லறையில் அவர்கள் மாற்றுகிறார்கள். They have for 2000 years, expecting him to rise again and conquer the world. அவன் உயிர்த்தெழுந்து உலகத்தை ஜெயிப்பான் என்று 2000 வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். But you see, and you go to Buddha. Buddha lived many hundred years, about 2300 years ago, the god of Japan. புத்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். புத்தர் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்கள், சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜீவித்தார், ஜப்பான் தேசத்து கடவுள். And so he was a philosopher, something like Confucius and so forth. அவர் ஒரு தத்துவ ஞானி, கன்ஃபியூஷியஸ் மதத்தை போன்ற ஏதோ ஒன்று. But all these founders and so forth, all of them died with their philosophy and buried and in the grave. ஆனால் இந்த ஸ்தாபிதர்கள் யாவரும் அவர்களுடைய தத்துவங்களோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள் இருக்கிறார்கள். But Christianity, which is established by Jesus Christ, there is an empty tomb. ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட கிறிஸ்தவமோ அங்கே காலியாக உள்ள ஒரு கல்லறையே உள்ளது. He was the only man that ever stood on earth and lived and said, I have power to lay my life down and raise it up again. அந்த ஒரு மனிதன் மட்டுமே உலகத்தில் நின்று ஜீவித்து என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடியுமாய் எழுப்பவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர். And he did it. And he lives today. அவர் அதை செய்தார். இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். And we know he lives because he is with us and proves himself by physical signs and wonders that he promised that he would do to show it. அவர் ஜீவிக்கிறார் என்று நமக்கு தெரியும், ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சரீர பிரகாரமான அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் நிரூபித்து காட்டுவேன் என்று வாக்கு பண்ணினபடி அவர் தம்மை ரூபகாரப்படுத்துகிறார். Insomuch as the pillar of fire that led the children of Israel through the wilderness, it's with us today. அக்கினி ஸ்தம்பமானது எந்த அளவிற்கு இஸ்ரவேல் பிள்ளைகளை வனாந்திரத்தின் ஊடாக வழிநடத்தினதோ அதே வண்ணமாக இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. Even having its picture taken. அதனுடைய புகைப்படமும் கூட எடுக்கவும் செய்தார். Performing the signs and wonders that he promised it would do in this day. இந்த நாட்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். Seeing all the words that he promised being made manifest this day. அவர் வாக்கு பண்ணின எல்லா வார்த்தையையும் வெளிப்படையாய் காணும்படியாய் செய்கின்றார். Therefore the rest of heathen world is out. It's Christianity. ஆனபடியினால் எஞ்சியுள்ள அஞ்ஞான உலகம் தொலைந்து போயிற்று, அது கிறிஸ்தவம். Now being that there's 900 and something questions about where God meets. தேவன் எங்கே சந்திக்கிறார் என்பதை பற்றி 900க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்க, He meets with the Methodists, or he meets in the Baptists, and he meets in this and that and the other.
அவர் மெத்தடிஸ்டுகளோடு சந்திக்கிறாரா அல்லது அவர் பாப்டிஸ்டுகளோடு சந்திக்கிறாரா அல்லது அவர் சந்திக்கிறாரா அதில் என்று இருக்கிறது. Now there's a question there. இப்பொழுது அங்கே ஒரு கேள்வி இருக்கிறது. So everyone has to seek out his own salvation with fear and trembling. ஆகவே ஒவ்வொருவரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். But tonight I want to try to find and prove in the scripture where the correct place is where God meets and worships with the people. ஆனால் இன்றிரவு நான் வேத வார்த்தைகளிலிருந்து சரியான இடம் எங்கே இருக்கிறது என்றும் தேவன் எங்கே சந்தித்து ஜனங்களோடு ஆராதிக்கிறார் என்பதையும் கண்டுபிடிக்க முயற்சித்து நிரூபிக்க விரும்புகிறேன். And if that's it, that's the only place he'll ever meet. காரியம் அப்படியா இருக்குமானால் அந்த ஒரே இடத்தில் தான் அவர் எப்போது சந்திப்பார். Now, we took this text out of Deuteronomy. நாம் இந்த பொருளை உபாகமத்திலிருந்து எடுத்தோம். It's a Greek word which has a compound meanings, or it means two laws. உபாகமம் என்பது ஒரு கிரேக்க வார்த்தை. அதற்கு ஒன்றுக்கு மேம்பட்ட அர்த்தங்கள் உண்டு அல்லது இரண்டு விதிகள் என்ற அர்த்தம். The Greek word Deuteronomy means two different laws. கிரேக்கு வார்த்தையாகிய டியூட்டரானமி உபாகமம் என்பதற்கு இரண்டு விதிகள் என்ற அர்த்தம். And that's just what God has, two different laws. அப்படிப்பட்டதுதான் தேவன் உடையவராய் இருக்கிறார், ரெண்டு வித்தியாசமான விதிகள். And one of them is a law of death and the other is a law of life. அவைகளில் ஒன்று மரணத்தின் விதி, இன்னொன்று ஜீவனின் விதி. God has two laws. தேவனிடம் இரண்டு விதிகள் இருக்கின்றன. To follow him and serve him and worship him is life. To reject it is death. அவரை பின்பற்றுவது, அவரை நேசிப்பது, அவரை ஆராதிப்பது என்பது ஜீவனும், அதை புறக்கணிப்பது என்பது மரணமுமான இரண்டு விதிகள் அவருக்கு இருக்கிறது. There's two laws in God. தேவனுக்குள் இரண்டு விதிகள் இருக்கின்றன. Now, one of those laws was made recognized to the world at Mount Sinai. இப்பொழுது அந்த விதிகளில் ஒன்று சீனாய் மலையில் உலகத்துக்கு அங்கீகரிக்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்டது. God gave the law to Moses and Israel. தேவன் விதியை மோசேக்கும் இஸ்ரவேலுக்கும் கொடுத்தார். Not that the law could help them, but the law only pointed out to them that they were sinners. அந்த விதியானது அவர்களுக்கு உதவி செய்யும் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த விதியானது அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்பதைத்தான் சுட்டி காட்டினது. Until that time they didn't know what sin was till they had a law. அந்த நேரம் மட்டும் பாவம் என்ன என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதாவது நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்படுமட்டாக. There cannot be a law without a penalty. தண்டனை இல்லாமல் ஒரு பிரமாணமும் இருக்க முடியாது. A law is not a law without penalty. தண்டனை என்பது இல்லை என்றால் விதியானது ஒரு விதியாய் இருக்க மாட்டாது. So therefore the transgression of the law is sin, and the wages of sin is death. ஆனபடியினால் விதியினை மீறுதல் பாவமாய் இருந்தது, பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருந்தது. So therefore until God made them a law, there was no transgression reckoned to them. ஆனபடியினால் தேவன் அவர்களுக்கு ஒரு விதியை கொண்டு வருமட்டா எந்த மீறுதலும் அவர்கள் மேல் சுமத்தப்படாதிருந்தது. If there's no law here that says you can't run over 20 miles an hour, then you can run over 20 miles an hour. ஒரு மணிக்கு 20 மைல் வேகத்துக்கு மேல் போக கூடாது என்று ஒரு விதி இல்லாமல் இருக்குமானால் அப்பொழுது நீ 20 மைல் வேகத்துக்கு மேல் ஓட்டலாம். But when there's a law that says you can't do it, then there's a law and a penalty behind it. நீ அப்படி செய்ய கூடாது என்று ஒரு விதி இருக்குமானால் அப்பொழுது அங்கே ஒரு விதியும் அதற்கு பின்னால் ஒரு தண்டனையும் இருக்கிறது. Now, death was the law of death was the commandments given on Mount Sinai which told man that he was a sinner. சீனாய் மலையின் மீது கொடுக்கப்பட்ட கற்பனைகளானது மரணத்தின் விதியாய் இருந்தது. அது ஒரு மனிதனை நீ ஒரு பாவியானவன் என்று சொல்லிற்று. And to transgress God's law, he died. தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதென்றால் அவன் மரிக்கிறான். There's no salvation in the law. ஆனால் அந்த பிரமாணத்தில் ரட்சிப்பு கிடையாது. It was only a policeman that could put you in jail. It had nothing to bring you out with. ஒரு காவல்காரனை போன்று அது உன்னை சிறையில் அடைக்குமே அன்றி உன்னை சிறை நின்று வெளியே கொண்டு வரும்படி அதனிடம் வழியே இல்லை. But then he gave another law. That was at Mount Calvary. ஆனால் அதற்கு பின்னர் அவர் இன்னொரு பிரமாணத்தை கொடுத்தார். அது கல்வாரி மலையின் மீது. Where sin was reckoned in Jesus Christ. அங்கே பாவமானது இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. And there the penalty was paid. அங்கே தண்டனையானது கொடுத்து தீர்க்கப்பட்டாயிற்று. And not without law, but by grace you are saved by the grace of God through predestination of God's foreknowledge of your being. பிரமாணம் இல்லாமல் ஆனால் கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்.
உங்களை பற்றின தேவனுடைய முன்னறிவின்படியான முன்குறிப்பின் மூலமாக தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். Now, we see these two laws. Deuteronomy, speaking of two laws, there was two laws. இந்த இரண்டு பிரமாணங்களை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். உபாகமம் இரண்டு பிரமாணங்களை குறித்து பேசுகின்றது. இரண்டு பிரமாணங்கள் இருந்தன. One was the law of death and the other the law of life. ஒன்று மரணத்தின் பிரமாணமும் இன்னொன்று ஜீவனின் பிரமாணமுமாகும். There was also two covenants given to the people. அது மட்டுமல்லாமல் ஜனங்களுக்கு இரண்டு உடன்படிக்கைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. We're going to speak of them in the morning. அவைகளை குறித்து நாம் காலையில் பேச போகிறோம். One of them was given to Adam on condition. அவைகளில் ஒன்று ஆதாமுக்கு நிபந்தனையின் பேரில் கொடுக்கப்பட்டது. If you do this and don't do that. நீங்கள் இது செய்வீர்களானால் நீங்கள் அதை செய்யாமல் இருப்பீர்களானால் என்று. But that law was broken. Adam, Eve broke that in the Garden of Eden. ஆனால் அந்த பிரமாணமானது உடைக்கப்பட்டாயிற்று. ஆதாமும் ஏவாளும் அதை ஏதேன் தோட்டத்திலே உடைத்து போட்டார்கள். Then God made the second covenant and gave that to Abraham, and that law was unconditional. பின்னர் தேவன் இரண்டாவது உடன்படிக்கையை உண்டாக்கி அதை ஆபிரகாமிடம் கொடுத்தார். அந்த உடன்படிக்கையானது நிபந்தனையற்றதாயிருந்தது. It isn't what you've done or what you will do. நீ என்ன செய்தாய் அல்லது நீ என்ன செய்வாய் என்பதை பொறுத்தல்ல. He said, I've already done it. அவர் சொன்னார், நான் அதை ஏற்கனவே செய்து விட்டேன் என்று. That's grace. That's the law of life. அதுதான் கிருபை, அதுதான் ஜீவனின் பிரமாணம். God did that for Abraham and his seed after him. தேவன் அதை ஆபிரகாமுக்கும் அவனுக்கு பின்வரும் அவனுடைய வித்திற்கும் அதை செய்தார். That's all of Abraham's seed. அது ஆபிரகாமின் வித்தான யாவருக்கும். As the Bible said, all Israel will be saved. வேதம் சொல்லியுள்ளபடி இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். But that don't mean Jews. ஆனால் அது யூதர்கள் என்று அர்த்தமல்ல. As Paul said, that Israel which is inward or Israel outward. பவுல் சொன்னது போன்று உள்ளரங்கமான இஸ்ரவேலரா அல்லது வெளியரங்கமான இஸ்ரவேலரா? Outward, as we spoke of the other night, it was Isaac's children by sex. வெளியரங்கமாக என்று அன்றொரு இரவு நாம் பேசினது போன்று அது ஈசாக்கின் பிள்ளைகள் சேர்க்கையின் மூலமாக. But the law of God was through Christ, which was Abraham's royal seed, that by grace all Israel is saved. ஆனால் தேவனுடைய பிரமாணமோ கிறிஸ்துவின் மூலமாக அது ஆபிரகாமின் ராஜரீக வித்து, அதாவது கிருபையினால் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். That's all that's in Christ is saved. Oh, God's second covenant. அது என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார் என்பதாகும். எல்லாரும் தேவனுடைய இரண்டாவது உடன்படிக்கை. But all these things foreshadowed Christ. ஆனால் இவைகள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றின முன்னிழலாய் இருக்கிறது. Now notice the second verse. The second verse here in Deuteronomy 16. இப்பொழுது இரண்டாவது வசனத்தை கவனியுங்கள். உபாகமம் 16 உள்ள இரண்டாவது வசனம். Worship in the place that I have chosen. நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் ஆராதனை செய்யுங்கள். Now you must worship God, he said, in the place that I have chosen. நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திலே நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். Not what someone else chose, but what I have chosen. வேறு யாரோ தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் அல்ல, ஆனால் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில். Now if God chose the place, it behooves us then to find out what he said about it. Amen. And where is it? தேவன் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொள்வாரானால் அதை குறித்து அவர் என்ன சொன்னார் என்றும் அது எங்கு இருக்கிறது என்றும் அறிந்து கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. I want to find it because truly I want to worship him. நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஏனென்றால் நான் அவரை உண்மையாய் ஆராதிக்க விரும்புகின்றேன். We all are here tonight to worship him. அவரை ஆராதிக்கும்படியாகத்தான் நாம் யாவரும் இன்றிரவு இங்கே இருக்கின்றோம். We're sitting here tonight as Methodist, Baptist, Catholic, Jehovah Witness, Christian Science and all, but we're all seeking something. இன்றிரவு நாம் இங்கே மெத்தடிஸ்டுகளாகவும் பாப்டிஸ்டுகளாகவும் கத்தோலிக்கர்களாகவும் யெகோவாவின் சாட்சிகளாகவும் கிறிஸ்தவ விஞ்ஞானிகளாயும் எல்லா மூலமாயும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாவரும் ஏதோ ஒரு காரியத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம். We want to know truth. சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். The Bible said, you shall know the truth and the truth shall make you free. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Somebody, you can't know what you're doing. You don't know how to do it until you know how to do it.
நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னால் அறிய முடியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டில் அதை எப்படி செய்வதென்று உனக்கு தெரியாது. You don't know what to do until you know how to do it, brother. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டில் உனக்கு என்ன செய்வதென்றே தெரியாது சகோதரனே. You must know what you're doing and how to do it. நீ என்ன செய்கிறாய் என்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றும் நீ அறிந்திருக்க வேண்டும். This shows us that God has a meeting place for His worshipers, and one certain place, and that place only God meets His worshipers. தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்களை சந்திக்க ஒரு இடத்தை, ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை உடையவராய் இருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் மட்டும்தானே தேவன் தம்மை தொழுது கொள்கிறவர்களை சந்திக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. Now, also the place He has chosen for His worshipers, He claimed He would put His name. அது மட்டுமல்லாமல் அவரை தொழுது கொள்கிறவர்களுக்காக அவர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் அவர் தம்முடைய நாமத்தை தரிப்பிப்பேன் என்று உரிமை பாராட்டினார். Now let's search out and find through the scripture where this place is. இப்பொழுது நாம் வேத வார்த்தைகளை ஊடாக ஆராய்ந்து பார்த்து இந்த ஸ்தலம் எங்கே இருக்கிறது என்று கண்டறிவோம். Surely, if God said He'd put His name in this place where He had chosen to meet the people and worship with them, or them worship Him rather. நிச்சயமாக அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்லது சந்திக்கும்படியாக நான் ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு அந்த ஸ்தலத்தில் என்னுடைய நாமத்தை தரிப்பிப்பேன் என்று தேவன் சொல்லி இருப்பாரானால், that is somewhere in the Bible, or it was for all ages. அது வேதத்தில் எங்கேயோ இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லா காலத்துக்கும் உரியதாய் அது உள்ளது. And the great unchanging God cannot change. அந்த மகத்தான மாறாத தேவனால் மாற முடியாது. Man changes. மனிதன் மாறுகிறான். But you can put your life upon anything that God ever said at any time. Because it is truth. It is truth. ஆனால் தேவன் சொன்ன எந்த காரியத்தின் பேரிலாவது எந்த நேரத்திலும் உன்னுடைய ஜீவனை வைக்கலாம் ஏனென்றால் அது சத்தியமாய் இருக்கிறது. அது சத்தியம். Because that's the only thing I can have confidence in is the Bible. ஏனென்றால் நான் என் நம்பிக்கையை வைக்க கூடியது அந்த ஒரே ஒரு காரியம்தான், அதுதான் வேதம். Because man's word will fail, but God is supreme. ஏனென்றால் மனிதனின் வார்த்தைகள் தவறிப்போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒப்பற்றது. This year I should know more than I knowed last year. You should too. இந்த வருஷம் நான் கடந்த வருஷத்தில் அறிந்ததை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும். நீங்களும் கூட அறிந்திருக்க வேண்டும். Each day we're finite, so we gain knowledge. நாம் வரம்புக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நாம் அறிவை அதிகப்படுத்துகிறோம். But God is infinite. He's infinite. ஆனால் தேவனோ எல்லையற்றவர், அவர் வரம்பற்றவராய் இருக்கிறார். And being infinite, He cannot gain knowledge. He is perfect to begin with. அவர் வரம்பற்றவராய் இருக்கிறபடியினால் அவரால் அறிவை அதிகப்படுத்த முடியாது. அவருடைய துவக்கமே பரிபூர்ணமாய் இருக்கிறது. Every decision has to be exactly right. ஒவ்வொரு தீர்மானமும் அப்படியே சரியாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது. And the way God acted one time, He must forever act that way, or He acted wrong when He acted the first time. ஒருமுறை தேவன் ஒரு விதமாக நடந்து கொள்வாரானால் அவர் என்றென்றைக்கும் அவ்வாறே நடக்க வேண்டியவராய் இருக்கிறார், அல்லது அவர் முதன்முறையாக நடந்து கொண்டது தவறாக இருக்க வேண்டும். If a man ever comes to God for salvation upon the basis that He accepted him on, it's got to be accepted on that same basis every time. That's right. ஒரு மனிதன் எப்பொழுதாவது ரட்சிப்பிற்காக அவரிடம் வருவானேயானால் எந்த அடிப்படையின் கீழ் அவனை அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதே அடிப்படையின் கீழ் அவர் எல்லா நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவராய் இருக்கிறார். அது சரியே. If a man ever come to God for divine healing and God accepted him upon a certain base, எப்போதாவது ஒரு மனிதன் தெய்வீக சுகத்திற்காக தேவனிடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அடிப்படையின் கீழ் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பாரேயானால், the next man comes, he's got to accept him the same way, or he did wrong when he accepted the first man. அடுத்த மனிதன் வரும்போது அதே அடிப்படையின் கீழ் இவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது முதன்முறையாக ஒருவனை அவர் ஏற்றுக்கொண்டது தவறாக இருக்க வேண்டும். God made a basis that He would meet a man on. தேவன் ஒரு மனிதனை சந்திக்க ஒரு அடிப்படையை உண்டு பண்ணினார். He made a basis what He would do, how He would do it. அவர் என்ன செய்வார், அவர் எப்படி அதை செய்வார் என்ற ஒரு அடிப்படையை தேவன் உண்டாக்கினார். And that is through the sacrificial blood of a lamb in the Garden of Eden. ஒரு பலிக்கான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக ஏதேன் தோட்டத்தில் உண்டானது.
God has never, no time, ever changed it. தேவன் ஒருபோதும் எந்த நேரத்திலும் எப்போதும் அதை மாற்றுவது கிடையாது. He decided how He would save man. அவர் எப்படி ஒரு மனிதனை ரட்சிப்பது என்பதை பற்றி அவர் தீர்மானித்து விட்டார். We've tried today to educate man into it. நாம் கற்றுக் கொடுத்து ஒரு மனிதனை அதற்குள்ள ஆக்க இன்றைக்கு பிரயாசிக்கிறோம். We tried to school him, tried to educate him, tried to denominate. அதை பயிற்றுவிக்க சொல்லித் தரும்படியாய் நாம் பிரயாசிக்கிறோம். அதை ஸ்தாபனமாக்க முயற்சிக்கிறோம். Try to do all these other kinds of things, bring them in. அவர்களை உள்ளே கொண்டு வர மற்ற விதமான மாதிரியான காரியங்களை செய்ய முயற்சிக்கிறோம். Shake them in, baptize them in. கைகுலுக்கி உள்ளே கொண்டு வருகிறோம். ஞானஸ்நானம் கொடுத்தவர்களை உள்ளே கொண்டு வருகிறோம். Every other way there is, bring them in by letters. இருக்கின்ற எல்லா விதமான வழியிலும் கடித போக்குவரத்தின் மூலமாக உள்ளே கொண்டு வர பிரயாசிக்கிறோம். But still remains the same. ஆனால் இன்னமும் அதே விதமாக இருக்கிறது. God meets the man under the shed blood of the Lamb. Amen. ஆட்டுக்குட்டியின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் கீழ் தான் தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறார். Blood was God's way in the beginning, and blood's God's way tonight. இரத்தமானது ஆரம்பத்திலே தேவனுடைய மார்க்கமாய் இருந்தது. இரத்தம் தான் இன்றிரவும் தேவனுடைய மார்க்கமாய் இருக்கிறது. It's good to do penance and all these things, but salvation only comes through blood. வேண்டிக் கொள்வது இன்னும் மற்ற அம்சங்கள் எல்லாம் நல்லது தான். ஆனால் ரட்சிப்போ இரத்தத்தின் மூலமாகத்தான் வருகிறது. Blood is the only way that God chose to save man, and He cannot change it. மனிதனை ரட்சிக்க தேவன் தெரிந்து கொண்டதான ஒரே மார்க்கம் இரத்தம் தான். அவரால் அதை மாற்ற முடியாது. Job had the same thing. யோபிற்கும் அதே காரியம் தான் இருந்தது. He knew that he was righteous because he had offered the sacrifice that God had required of him. தான் ஒரு நீதிமான் என்று அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் தேவன் அவனிடத்தில் எதிர்பார்த்த பலிகளை அவன் செலுத்தி இருந்தான். Now let us search now to see what this place is and the place he put his name. அந்த ஸ்தலம் என்னவென்றும் அவருடைய நாமத்தை அவர் தரிப்பித்த அந்த ஸ்தலத்தையும் கண்டறியும்படியாக இப்பொழுது நாம் ஆராய்வோம். We're going to have to find out where he put his name. அவருடைய நாமத்தை அவர் எங்கே தரிப்பித்தார் என்பதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். Then if we find out what God's name is and where he put it, அப்படியானால் தேவனுடைய நாமம் என்னவென்றும் அதை அவர் எங்கே தரிப்பித்தார் என்றும் நம்மால் கண்டுபிடிக்க கூடுமானால் then we've got the place of worship. As soon as we find that, நாம் அதை கண்டுபிடித்த மாத்திரத்தில் ஆராதிக்கின்ற ஸ்தலத்தை நாம் கண்டுபிடித்தவர்களாய் இருப்போம். all these things, of course, was shadows of things to come. இந்த காரியங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் நிச்சயமாக வரப்போன்ற காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. All the law was foreshadowing of the things to come. நியாயப்பிரமாணம் முழுவதுமாய் வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. Just like the moon is a shadow of the sun. சந்திரனானது சூரியனின் நிழலாய் இருப்பது போன்று It serves in the absence of the sun. சூரியன் இல்லாத நேரத்தில் அது பயன்படுகிறது. Just like the church is to serve in the absence of the S-O-N of God. தேவகுமாரன் இல்லாத நேரத்தில் சபையானது பயன்படுவது போன்று In the absence of the sun, the lesser light, the church, the believers serve God, give light. In the absence of the sun, குமாரன் இல்லாத நேரத்தில் குறைவான வெளிச்சமாகிய சபையானது விசுவாசிகளானவர்கள் தேவனை சேவித்து குமாரன் இல்லாத நேரத்தில் ஒளியை கொடுக்கிறார்கள். but when the sun rises, you don't see the moon no more because it's gone down. ஆனால் சூரியனானது உதிக்கும் போது உன்னால் சந்திரனை பார்க்க முடிகிறதில்லை. அது கீழாக இறங்கி போயிற்று. It doesn't need its light anymore because it only gets its light secondarily off the sun. ஏனென்றால் சூரியனிலிருந்து அது இரண்டாவதான வெளிச்சத்தை தான் அது பெறுகிறபடினாலே அதன் வெளிச்சம் இனி தேவைப்படுவதில்லை. Now, like husband and wife, the sun and moon is church and Christ. இப்பொழுது கணவனும் மனைவியும் போன்று சூரியனும் சந்திரனும் சபையும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறது. Now we find that these things being a shadow of Christ. இவைகளெல்லாம் கிறிஸ்துவனுடைய ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது என்று நாம் இப்பொழுது கண்டறிந்தோம். Every sacrifice, feast, and everything in the Old Testament foreshadowed Christ. ஒவ்வொரு பலியும் பண்டிகையும் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா காரியங்களும் கிறிஸ்துவனுடைய முன்னிழலாய் இருக்கிறது. Just as the shadow strikes across the floor. தரையின் மீது நிழல் விழுகிறது போன்று. Now here's where we're going to have to find the correct place of worship. இப்பொழுது இங்கே தானே நாம் அந்த சரியான ஆராதனைக்குரிய ஸ்தலத்தை கண்டறிய போகிறோம். Is to go back here in the Old Testament where it was given and see what these things were. நாம் இங்கே பழைய ஏற்பாட்டிற்குள்ளாக சென்று அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் என்னவென்றும் நாம் கண்டறிய வேண்டும்.
Now, when a shadow comes across the floor, ஒரு நிழலானது தரையின் மேல் வரும்போது you can tell whether it's man, woman, or beast, or whatever it might be, because it casts a shadow upon the floor. அது ஒரு மனிதனா, மனுஷியா, அல்லது மிருகமா, அல்லது அது எதுவா இருந்தாலும் சரி, உங்களால் அதை சொல்ல முடியும். ஏனென்றால் அது ஒரு நிழலை தரையில் காட்டுகிறது. And as that shadow gets shorter, அந்த நிழலானது குறுக துவக்கும் போது, the shadow being a negative, and there cannot be a negative without a positive. நிழலானது நெகட்டிவாக இருப்பதினால் பாசிட்டிவ் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் இருக்க முடியாது. Therefore, when the positive becomes closer to the negative is swallowed up in the positive. ஆனபடினால் பாசிட்டிவான நெகட்டிவிற்கு அருகில் வரும்போது நெகட்டிவானது பாசிட்டிவினால் விழுங்கப்படுகிறது. The shadow and the positive comes together, and that's what makes it then the positive. நிழலும் பாசிட்டிவும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது. அதுதான் அதனை ஒரு பாசிட்டிவாக ஆக்குகிறது. And if all the old things the Bible said in the Old Testament were shadows of the things to come, வேதமானது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற பழைய காரியங்கள் எல்லாம் வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாக இருக்குமானால், then therefore Christ was a shadow of things to come. அப்பொழுது கிறிஸ்து தான் வரப்போகின்ற காரியங்களின் நிழலாயிருந்தார். So we can see by the Old Testament types where he chose to put his name and for now. ஆகவே பழைய ஏற்பாட்டின் பாவனைகளில் எங்கே அவர் தமது நாமத்தை தரிப்பிக்க தெரிந்து கொண்டார் என்று இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றும் நம்மால் காண முடியும். Now as the shadow crosses the floor, I said is a negative, being a type. இப்பொழுது நிழலான தரையின் மேல் விடுகிறது. அது நெகட்டிவ், ஒரு பாவனையாய் இருக்கின்றது நான் சொன்னேன். So we the worshipers also can see the shadows of the Old Testament fading into the positive of the new. ஆகவே பழைய ஏற்பாட்டின் நிழலானது புதிய ஏற்பாட்டின் பாசிட்டிவிற்குள் ஒன்றாகின்றது. தொழுது கொள்ளுகிறவர்களுமாகிய நாமும் கூட காண முடியும். Now all the feasts, the holidays, all the tabernacle, all the wood, everything in the tabernacle, everything type Christ. இப்பொழுது எல்லா பண்டிகைகளும் விடுமுறைகளும் எல்லா கூடாரங்களும் எல்லா மரமும் வாசஸ்தலத்தில் உள்ள எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்கு பாவனையாயிருந்தது. All the offerings, all the laws, everything was a type of Christ. எல்லா பலிகளும் எல்லா பிரமாணங்களும் எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்கு பாவனையாயிருக்கிறது. We've been through it time after time here at the tabernacle. இங்கே இந்த கூடாரத்தில் காலகாலமாக நாம் அவைகளை எல்லாம் தியானித்தோம். Then we see by these that every creed, church and denomination is left far behind. அப்படியானால் ஒவ்வொரு கோட்பாடும் சபையும் ஸ்தாபனமும் எங்கேயோ தூரத்தில் விடப்பட்டுள்ளதை இவைகளால் நாம் காணுகின்றோம். It's not even in the race at all. அது பந்தயத்திலும் கூட இல்லவே இல்லை. Every creed, every church, every denomination is completely left out. ஒவ்வொரு கோட்பாடும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஸ்தாபனத்தின் முற்றிலுமாக விடப்பட்டுள்ளது. There's no place for them at all. அவைகளுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லாமற் போயிற்று. Nothing is typed in the Old Testament or anywhere in the Bible of the church but the forced unity of Babel Tower. பழைய ஏற்பாட்டிலோ அல்லது வேதத்தில் எந்த இடத்திலும் சபையை குறித்து பாவனையாய் சொல்லப்படவே இல்லை. ஆனால் பாபேல் கோபுரத்தில் உண்டான பலவந்தமான ஒன்றுபடுதலை பற்றிய இல்லாமல் வேறொன்றும் சொல்லப்படவில்லை. That's the only thing that types the unity. அந்த காரியம் ஒன்று மட்டுமே ஒன்றுபடுதலை குறித்த பாவனையாய் உள்ளது. Because it was by Nimrod, a wicked man who went out and forced all the little countries to come into one place in this great tower. ஏனென்றால் பொல்லாத மனுஷனாகிய நிம்ரோத் புறப்பட்டு போய் எல்லா சிறிய நாடுகளையும் பலவந்தமாக ஒன்றுபடுத்தி இந்த மகத்தான கோபுரத்திற்கு கொண்டு வந்தான். It was a religious worship, of course, but not considered in the Word of God. அது உண்மையாகவே ஒரு மத சம்பந்தமான ஆராதனை, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அது அங்கீகாரம் பண்ணப்படவில்லை. So there is where you see denominational religion type, the Tower of Babel in the Old Testament. ஆகவே அங்கே தான் நீங்கள் ஸ்தாபன மார்க்க பாவனையாய் இருப்பதை உங்களால் காண முடியும். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள பாபேல் கோபுரம். Which this religion was certainly a religion, but not the religion of the Word of God. இந்த மார்க்கமானது உண்மையாகவே ஒரு மார்க்கம், ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மார்க்கம் இதுவல்ல. God has not chosen to put His name in any denomination. எந்த ஸ்தாபனத்திலும் தேவன் தம்முடைய நாமத்தை தரிப்பிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளவில்லை.
I want the scripture for it if it is. அது அப்படியா இருக்குமானால் எனக்கு அதற்கு ஆதாரமான வேத வார்த்தைகள் தேவை. I know they claim he has, but he hasn't. அவரிடத்தில் அப்படித்தான் செய்தார் என்று கூறுகிறார்கள், ஆனால் அப்படி செய்யவில்லை. He cannot put his name in many places because he said he put his name in one place. And that one place. அவர் தம்முடைய நாமத்தை பல இடங்களில் தரிப்பிக்க மாட்டார் ஏனென்றால் அவர் தம்முடைய நாமத்தை ஒரு ஸ்தலத்தில் சூட்டுவேன் என்று சொன்னார். அந்த ஒரு ஸ்தலமானது. Each one of our denominations won't say they are that place, but it's contrary. நாங்கள் தான் அந்த ஸ்தலம் என்று ஒவ்வொரு ஸ்தாபனமும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, ஆனால் அது முரண்பாடானது. But where did he put his name? ஆனால் அவருடைய நாமத்தை அவர் எங்கே தரிப்பித்தார்? Now, and what is his name first? இப்பொழுது முதலாவதாக அவருடைய நாமம் என்ன? We'll have to find what God's name is before we can find what it is he's putting in the place. அவர் அந்த இடத்தில் என்ன தரிப்பிக்கிறார் என்பதை நாம் கண்டறியும் முன்னர் தேவனுடைய நாமம் என்ன என்று நாம் கண்டறிய வேண்டும். Now we find out that he had many titles. அவருக்கு अनेक பட்டப்பெயர்கள் உண்டு என்று நாம் கண்டறிந்தோம். He was called Father, which is a title. அவர் பிதா என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர். And he was called Son, which is a title. அவர் குமாரன் என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர். He was called Holy Ghost, which is a title. அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர். He's called Rose of Sharon, which is a title. அவர் சாரோனின் ரோஜா என்று அழைக்கப்பட்டார், அது ஒரு பட்டப்பெயர். Lily of the Valley, a title. பள்ளத்தாக்கின் லீலி என்று அழைக்கப்பட்டார், அதுவும் ஒரு பட்டப்பெயர். Morning Star, Jehovah Jireh, Jehovah Rapha. விடிவெளி நட்சத்திரம், யெகோவா ஈரே, யெகோவா ரெப்பா. 7 different compound redemptive names, but all of them were titles. 7 வித்தியாசமான பெயர் ரட்சிப்பின் நாமங்கள் அவருக்கு இருந்தன, ஆனால் அவைகள் எல்லாம் பட்ட பெயர்களே. None of them were names. அவைகளில் ஒன்றும் பெயர் அல்ல. But he has a name. ஆனால் அவருக்கென்று ஒரு பெயர் இருந்தது. When he met Moses, he had not a name yet. அவர் மோசேயை சந்தித்த போது அவருக்கு ஒரு பெயர் இன்னமும் கொடுக்கப்படாதிருந்தது. And he told Moses, I am that I am. அவர் மோசேயினிடத்தில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். And when we see Jesus on earth speaking in Hebrews the 6th chapter, நாம் இயேசுவானவரை பூமியில் பார்க்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறபடி, I beg your pardon, St. John the 6th chapter, he said, I am that I am. மன்னிக்கவும், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். They said, well, you're a man not over 50 years old and say that you've seen Abraham. அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, ஆபிரகாமை கண்டேன் என்று சொல்லுகிறாயே என்றார்கள். He said, before Abraham was, I am. அவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. And I am was the one, the burning bush, the pillar of fire that was in the burning bush back in the days of Moses. நான் இருக்கிறேன் என்பவர்தான் பற்றி எரிகின்ற புதராயிருந்தார். மோசேயின் நாட்களில் புதரில் எரிந்து கொண்டிருந்த அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். I am the I am. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர். Now we find out that Jesus said also, I came in my Father's name, and you receive me not. இயேசுவானவரும் கூட நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னதாக நாம் கண்டறிந்தோம். Then the name of the Father must be Jesus. That's right. அப்படியானால் பிதாவின் நாமம் இயேசுவாய் இருக்க வேண்டும், அது சரி. The name of the Father is Jesus, because Jesus said, I carry my Father's name. பிதாவின் நாமம் இயேசு, ஏனென்றால் இயேசுவினிடத்தில் என் பிதாவின் நாமத்தை சூடியுள்ளேன். I come in my Father's name and you receive me not. நான் என் பிதாவின் நாமத்தில் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். Then his name was Jesus. அப்படியானால் அவருடைய நாமம் இயேசு. And Gabriel called him Jesus, the prophets called him Jesus, and he was absolutely Jesus. காபிரியேல் அவரை இயேசு என்று அழைத்தான், தீர்க்கதரிசிகள் அவரை இயேசு என்று அழைத்தார்கள். அவர் முற்றிலுமாக இயேசுவாய் இருந்தார். Before his birth, even the holy prophet called his name Emmanuel, which is God with us. அவருடைய பிறப்பிற்கு முன்பாக பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் கூட அவருடைய நாமத்தை இம்மானுவேல் என்று அழைத்தார்கள். அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா.
Then God was manifested in the